Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு செகண்ட் லைன் வந்து நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் போடுங்க. அப்படி நெருக்கமாக போட்டால் நீட்டாக வராது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி ஃப்ரீயாகவே இருக்கணும். போட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ நிறைய போட்டு ஸ்டோன் போட்டிங்கன்னா கீழே விழாது. நெருக்கமாக போடாமல் கொஞ்சோண்டு இடைவெளி விட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோனுக்கு இடையில வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டோன் போட்டுட்டு திலகம் ஷேப் ஸ்டோன் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒன் சைட் லைட்டாக வளைவாக மேங்கோ மாதிரி போடணும். இப்போ நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக போடணும். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். ஏதோ சுற்றிலும் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் இப்போ இதை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திலகம் ஷேப் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். திரும்பவும் இது போட்டுக்கொள்ளே இது உயரத்துக்கு வரணும். அப்போ தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதில் கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். ரைட் சைடில் ஒன்று லெஃப்டில் ஒன்று அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இப்போ இதில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் இதுலேயும் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இதில் திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இது ஃபுல்லும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் போட்டுக்கலாம். திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கும் நிறைய போட்டு போடணும். ஸ்டோன் போட்டுட்டு ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். பால் செயின் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இதில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒர்க்கும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.